Okay. Oh, எங்கே இருக்கீங்களா? Good morning to everyone who is watching my video. This is my first vlog. என்னன்னா நம்ம மார்னிங் எழுந்துச்சு vlog பண்ண நினைக்கிறீங்களா? நான் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலி ஐ வாஸ் ரீசெண்ட் டைம்ஸ் நான் என்னோடய பேரண்ட்ஸுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். டுடேவும் அதை தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி ஆக்சுவலி இட்ஸ் ஃப்ரைடே, அரவுண்ட் 6:30 ஐ திங்க் ஸோ. ஆக்சுவலி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நான் தான் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் 2 பேத்துக்கும் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். ரெடி பண்ணி சர்வ் பண்ணும்போது அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சத்தியமாக நம்ம போட முடியும். ஃப்ரம் வாட் ஐ கேன் டூ வெல், அவங்க வீடியோ பார்த்தா வீடியோ எடுக்கிறதுன்னு தெரிஞ்சாலே ஓடிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் ப்ரெஷ் பண்ண வந்தேன். அதுக்கு நீங்கள் ரெசிபீஸ் என்னன்னு பார்த்துருங்க. அதுக்கு திஸ் இஸ் மை கிச்சன், ஸ்வீட் கிச்சன். இங்கே தான் நம்ம இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை வாங்கிக்கலாம். ஸோ ஆனால் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன், கெமிக்கல் இன்ஜினியரிங். சத்தியமாக வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது, நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல. குக்கிங் எப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, 7th 8th படிக்கும் போது மேத்மெட்டிக்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன் மதுரையில். அப்போ குக்கரி கிளாஸஸ் இருக்கும். அப்போ குக்கிங்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா குக் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. குட்டி குட்டி ஸ்நாக்ஸாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் சில கேதரிங்ஸ், ஃபேமிலி கேதரிங் இருக்கும்போது மோஸ்ட்லி மேல்ஸ் தான் குக் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் க்ரேஸ் இருந்துச்சு. அப்புறம் நல்லா குக் பண்ணால் சத்தியமாக முடியாது, நான் அப்படி சொல்லவே இல்லை, நினச்சிட்டே நினச்சாங்க. ஜஸ்ட் டூ சம்திங். நான் குக் பண்ண கொஞ்சம் சாப்பிடல, அவ்வளோதான். ஸோ தேங்காய் அரைச்சி வச்சாச்சு. சாரி, டிஷ்ஷஸ் சொல்லலாம். இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ். நான் சொல்லணும்னா எங்கள் பாட்டிக்கிட்ட நான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு குருமா எனக்கு திண்டுக்கல்ல ரொம்ப ஃபேமஸ்ஸு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், டெய்லி வச்சாலும் சாப்பிடுவாங்க. அதை நான் நல்லா பண்ணுவேன், எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும். இன்றைக்கி அதனால் ஒரு உருளைக்கிழங்கு குருமா, ஒரு கார சட்னி, நல்லா சில்லி போட்டு கார சட்னியும் தோசை ஊற்றி அவங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். கமிங் பேக், இப்போ நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். இது ஸோ டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லது. அண்ட் மோஸ்ட்லி லேசி பீப்புள்ஸ் தான் இந்த பெரிய வெங்காயம் எடுப்பாங்க. நிறைய வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப வேர்க்குது, இப்போ தான் தெரியுது எங்கள் அம்மாவோட அருமை என்னென்னு. அப்போ அவங்களாம் மார்னிங் எழுந்து எல்லாத்துக்கும் குக் பண்ணி வச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போகிறப்பன்னா அவ்வளோ ஹரிபரி, அவ்வளோ வேகமாக எப்படி குக் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குக்கிங் சத்தியமாக எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் கிச்சனில் இருந்தாலே பிடிக்காது. பிகாஸ் அவர் சொல்லுவார், திஸ் இஸ் நாட் அ ஒர்க் ஃபார் யூ, அது உன்னோட ஒர்க் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ கன்சிடர் திஸ் கண்டிப்பாக கிடையாது. நான் சும்மா இருக்கனால தான் குக் பண்ணுவேன், இதே நான் பெஸ்ட்டு சொல்லலை. குக்கிங் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப பொறுமை இதுதான். அண்ட் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். லிசனிங் உண்மையில கவனிக்கணும். கவனம் இல்லைன்னா சத்தியமாக ஏதாச்சும் சதனம் வெடிச்சிடும். ஐடிஸ் நாளைக்கு அடிக்கல நிறைய சுட்டுவாங்க, இப்படி வெடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஐ ஹேவ் டன். ஸோ இது ஏன் விமன் கிட்ட இந்த ஒர்க்கை கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட தான் இது எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். தான் உண்மை. அண்ட் நானும் யோசிச்சிருக்கேன் நிறைய தடவை. எங்கள் அம்மா என்னடா அது நமக்கு குக் பண்ணி கொடுக்குறாங்களே, அவங்க சாப்பிட மாட்டுறாங்களே, ஏன் நிறைய தடவை ஐ திங்க். அப்போ தான் எனக்கு பண்ணக்கப்புறம் தான் தெரியுது, உண்மையிலே நம்ம சாப்பிட்டது அவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததில்ல, மனசு நிறைஞ்சிருச்சோ என்னவோ. ஷீ வில் ஈட் ஒன்லி கொஞ்சமாக சாப்பிட்டு போயிடுவாங்க. மோஸ்ட்லி எல்லா அம்மாங்களும் அப்படி தான் இருப்பாங்க.
அவங்க ஹோட்டலுக்கு போனால் மட்டும் தான் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க குக் பண்ணால் நல்லாவே சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். நான் குக் பண்ணி வச்சுட்டு ஒரு தோசையோ 2 தோசையோ சாப்பிட்டுட்டு போயிடுவேன். உண்மையிலே நிறைய பட் குக்கிங் இஸ் த மோஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒருத்தவங்களுக்கு பசி ஆத்துறதோ ஒரு சமைச்சு கொடுக்குறதோ சர்வ் பண்ணுறதோ அதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி தான். நம்ம எல்லாருமே அதுக்காக மட்டும்தான் ரன்னிங். குக்கிங் பண்ணுறதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் சில பேர் ஆச்சுன்னு சொல்லுவாங்க பையன் பண்ணுறது அதுக்காக எல்லா நேரம் பண்ணணும்னு சொல்லலை. பட் ஐ லவ் டு குக், தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து சட்னிக்கு போயிடலாம். இது என்னோடய ஃபேவரட் பேன். இதெல்லாம் எப்போவும் குக் பண்ணுவேன். இது நான் வந்து ஜனவரி மந்த்து மேரியரில் செஃப் இருக்காங்க, செஃப் ராகவன், அவர்கிட்ட லக்கி ப்ரைஸாக வின் பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு தவா சத்தியமாக செட் ஆகாது. ஸோ நீயே இதில் பண்ணு அப்படின்னு, நீ தான் மாடர்ன் குக்கிங் பண்ணு, ஸோ இதில் நீயே பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இதெல்லாம் குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம சட்னி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா காரமாக பண்ணியிருந்தேன். எங்கள் அப்பா காரமாக பண்ண பிடிக்கும். ஸோ அதை பேன் ஃப்ரை பண்ணிவிட்டு காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம குருமா போயிடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் ரெண்டும் பண்ணுறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா வச்சுருக்கோம். டேக் சம் ரெட் சில்லி கல்லுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ லைட்டாக டேங்கி டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அது எனக்கு டேங்கி பிடிக்காது. நல்ல காரமாக வேணும்னா இந்த ஸ்வீட்டாக வேணும். தக்காளியும் உருளைக்கிழங்கும் போட்டு வேக வச்சிடும். ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி அதில் ஒரு உருளைக்கிழங்கு குருமாக்கு 4 நாட்டு தக்காளி போட்டு இதை நல்லா பாயில் பண்ணுறோம். குருமா ப்ராசஸ்க்கு போயிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். அது நல்லா வெந்து வரணும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிகிற மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் குருமாக்கு நல்லாயிருக்கும். அண்ட் பீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி விலங்கு போடக்கூடாது. உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் யூஸ் பண்ணலாம், பட் நல்லா இருக்காது. உருளைக்கிழங்கு பீன்ஸு இதில் மட்டன் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். 2 இலை போட்டுக்கோங்க, 2 பட்டை, 3 ஏலக்காய், அப்புறம் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் ஒரு சத்தமாக போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மலையில் வர நேரத்தில் நம்ம சட்னி அரைச்சிடலாம். இதில் வந்து நான் ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் அண்ட் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சோன்னு ஒரு ஹாஃப் மினிட் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஹாஃப் அரைச்சாச்சு. அது ஆக்சுவலி எப்படி வரணும், ஆக்சுவலி இந்த கலர் வரணும். வெள்ளுன்னு அரைச்சிடக்கூடாது, இந்த கலர் வரணும். இப்போ இதை வந்து தாளித்து ஃப்ரை பண்ண போகும். வாஷிங் வேறு பண்ண தெரியுங்களா? ஆக்சுவலி ஹாஸ்டலில் தான் படித்தேன் 10th. அப்போது வந்து எங்களோட ஓன் பிளேட்ஸை நாங்கள் தான் வாஷ் பண்ணணும். ஸோ அதுலேருந்து எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் அப்புறம் என்னோடய ஓன் பிளேட்டை நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை நிறைய சேரும். தக்காளி வந்துருச்சு. இது கடையில் நம்ம மேலே தோலை மட்டும் எடுத்துப்போம். எனக்கு வந்து கொஞ்சம் ரவுண்டு செட்டியாக இருந்துச்சுன்னா கடையும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது இருந்தால் ஓகே. நமக்கு அந்த சீட்ஸ் தான் டேஸ்ட்டு. அரைச்சிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு இருக்காது. ஒரு ஸ்பூன் மிளகா, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டோம்னா அந்த ஒரு இடம் இருக்குது. மசாலாக்கு தேவையான கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணாமே போடும். இதுதான் குழம்புக்கு ரொம்ப முக்கியம். நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது மூடி வச்சுருங்க, நல்லா வெந்த வரணும். குருமெல்லாம் வந்துருச்சு. இப்போது சட்னி நம்ம வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு கடுகு தாளிக்கிறது தெரியும். கடுகு கருவேப்பிலை போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இந்த சட்னி எப்படியும் 2-3 நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ இதை போட்டு நல்லா தாளிச்சிட்டு சட்னி வச்சிடலாம். நல்லெண்ணெய் எடுத்துருக்கீங்க, நல்லா ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய்
1 ஸ்பூன் கடுகு. குட்டி பேனை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் வேஸ்ட் ஆகுது. இப்போ நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இதில் ஆயில் எவ்வளோ கலச்சிக்கிங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லைன் கொடுப்போம். சும்மா 20 மினிட்ஸ் வந்துருச்சு. இப்படி இருக்கு பார்த்து. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் கலர். இப்போ தோசை செய்ய போகிறேன். லாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா தோசை வச்சுட்டு ஃபைனல் தோசை கம்ப்ளீட்டாக இதோட முடிவு. எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறேன். ஃபைனலாக ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை ஆல் ஒர்க்ஸ். அவங்களுக்கு சர்வ் பண்ணுறது மட்டும்தான், அதை நான் பண்ண மாட்டேன். அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. Everything okay. Really very thank you to watching my video till the last. ரொம்ப சப்போர்ட்டிவாக வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. how was my morning breakfast? கண்டிப்பாக நான் கேட்டு அதை டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் சொல்கிறேன். Thank you so much for watching and finally